அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க Redmi Note 10 சீரிஸ் வீடியோ லான்ச் இருக்கு. அதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. என்னன்னு பார்த்துலாம். அது மட்டும் இல்லை Realme 8 பற்றின தகவலும் வெளியே இருக்கு. POCO சீரிஸ் பற்றி தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 465. இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Truecaller ஆப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப்பு கீழே இன்னொரு புது ஆப் கார்டியன் ஆப் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டியன் ஆப் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனல் சேஃப்டி ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க லைவ் ட்ராக்கிங், அதாவது உங்களுடைய லொக்கேஷனை ட்ரஸ்டட் கான்டாக்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ கார்டியன் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அந்த கான்டாக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் தனியாக எங்கேயாவது வெளியே போகணும், ராத்திரியாக இருக்குது, உங்களுக்கு அன்சேஃபாக இருக்குது அப்படிங்கும்போது இமீடியட்டாக ஒரு டச் ஆஃப் த பட்டனில் உங்களுடைய கார்டியன் கான்டாக்ட்ஸ்க்கு உங்களுடைய லைவ் லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அவங்களும் உங்களை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதில் நார்மல் மோட், எமர்ஜென்சி மோட் ரெண்டு இருக்குது. நார்மல் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டியன் கான்டாக்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எமர்ஜென்சி மோட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிட்டியும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட் ஹெல்ப் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கம்யூனிட்டியும் நீங்கள் ஹெல்ப்பு கூப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்பை டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் டே ஸ்பெஷலுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது இது விமன் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே பர்சனல் சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம். நான் ரீசெண்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையனை பைக்கில் வந்த பையனை செயின், அதுக்கப்புறம் வாட்ச் எல்லாமே கழட்டி அடித்து அனுப்பியிருக்காங்க. ஸோ யாருக்கு எப்போ பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஆப், அதாவது கார்டியன் ஆப் அப்படின்னு சொல்லும்போது பர்சனல் சேஃப்டி ஆப் அப்படின்னா மென் அண்ட் விமன் யார் வேணுமோ எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே புது புது ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்ததாக அவங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் ஃபோட்டோஸ். எஸ், இதுக்கு முன்னாடி டிஸப்பியரிங் மெசேஜஸ் கொடுத்துருந்தாங்களா, அதே மாதிரி தான் இனிமேல் டிஸப்பியரிங் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதில் இப்போ பேட்டா டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க சேட்டில் ஒன்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் செட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ சேட் அவங்க ஓப்பன் பண்ணும்போது இமேஜை பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த சேட்லேருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ அந்த இமேஜை யாருக்குமே அவங்க ஃபார்வர்டும் பண்ண முடியாது, அவங்க சேவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இவங்க செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அதை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் எல்லாருக்கும் டிஸப்பியரிங் ஃபோட்டோஸ், அதாவது செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோட்டோஸ் ஃபீச்சரும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ராபர்ட் இவங்களுடைய iPhone 10 எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டதா ஒரு லா சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த iPhone 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பவர் பேங்க்லையும் போடல, சார்ஜர்லையும் போடல, ஜஸ்ட் அவங்களுடைய பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. வேறு வேலை பார்க்கும்போது சடனாக பேண்ட் பாக்கெட்டில் ஒரு சத்தம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஸ்மோக்கும் வந்திருக்கு. காலும் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய iPhone 10 எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. கால்லையும் அவங்களுக்கு தீக்காயம் பட்டிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை, இந்த இஷ்யூ நிறைய வாட்டி ஆப்பிள் கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் கேரில். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால டைரெக்டாக இப்போ கோர்ட்டில் போயிட்டு லா சூட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பவர் பேங்க்லையோ இல்லை சார்ஜரில் போடும்போது வெடிச்சதுன்னா ஓகே. ஜஸ்ட் பாக்கெட்டில் வச்சிருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் சீரியஸாக தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததான் நேற்று டாப் 10 பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் என்னென்னு பார்த்தோம். இன்னைக்கு டாப் 10 பெஸ்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் வெளியாக இருக்குது. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு Redmi 10X 5G தான் உங்களுக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 10X Pro 5G, தேர்ட் பிளேஸில் Vivo S70 இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Huawei பிராண்டு கீழே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவுமே இந்தியாவில் லான்ச் ஆகலை. ஷாமியோடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் மறுபடியும் ரிவீலாக இருக்குது. இந்த வாட்டி பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமராவோட இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாப்அப் கேமராவில் உங்களுக்கு 4 சென்சார்ஸ் இதில் அலைன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த பாப்அப் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப் மாடல், அதாவது நம்ம ஏசுடைய ஜி சீரீஸில் பார்த்த மாதிரியோ இல்லைனா நம்ம சாம்சங் உடைய ஏ சீரீஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளிப் மாடல் மாதிரி தெரியுது. ஸோ இங்கே கொடுத்துருக்க பேட்டன்ட் பார்க்கும்போது இந்த கேமராஸ் உங்களுக்கு ரியர் சைடில் தான் ஒர்க் ஆகும். அதே நீங்கள் செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கும்போது ஃப்ளிப் ஆகி
ஆகி உங்களுக்கு செல்ஃபி கேமராவாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ரியர் சைட் அண்ட் செல்ஃபி ரெண்டுமே உங்களுக்கு குவாட் சென்சார்ஸோட இது ஒர்க் ஆகும் அப்படி தெரியுது. ஸோ பார்க்கலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்கன்னு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷாமியோடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நிறைய இமேஜஸ் அதுக்கப்புறம் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுடைய மானிக்கர் ரிவீலாக இருக்குது. எஸ், எந்த பேரில் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீலாக இருக்குது. இது Mi Mix 4 Pro Max இந்த பேரில் தான் இவங்க சைனாவில் முதல்ல லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்குடைய ஃப்ளிப் மாடல் மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு இன்ஃபோல்ட் டிஸ்பிளே, இன்னும் சொல்ல போனால் ட்ரிபிள் ஃபோல்ட் டிஸ்பிளேயோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு இன்னோவேட்டிவ் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஷாமி தரப்புலேருந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக மீடியாடெக் அவங்களுடைய டைமென்சிட்டி சீரிஸ் கீழே ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட பார்த்துருந்தோம் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200. இதில் தான் வந்து ரியல்மி வந்து X9 Pro லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெட்மியும் அவங்க தரப்புலேருந்து இந்த சிப்செட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே E4 AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே செக்மெண்ட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாமி தரப்புலேருந்து ரெட்மி பிராண்டு கீழே கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 சூப்பர் AMOLED பேனலில் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. மோட்டரோலா புது ஸ்மார்ட் வாட்ச் சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுக்கு கீழே 3 வாட்சஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். மோட்டோ G வாட்ச், மோட்டோ வாட்ச், மோட்டோ ஒன் வாட்ச் 3 பேரில் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம். டயல்ஸ் மட்டும் வந்து ஸ்கொயர் அதுக்கப்புறம் சர்க்கிள்னு வித்தியாசமாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. இந்த வாட்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 4100 இந்த சிப்செட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி கூகுளுடைய வேறு OS தான். அது மட்டும் இல்லை, இது மேக்னெட்டிக் சார்ஜரோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மோட்டரோலா வாட்சஸ் கூடிய விரைவில் இதுவும் லான்ச் ஆக போகுது. விவோடைய பாப்புலரான S9 சீரீஸில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. S9, S9e 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விவோடைய V சீரீஸ் மாதிரியே தான் இருக்கும் இதோட அவுட்லுக். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ S9 மீடியாடெக் டைமென்சிட்டி 1100 கொடுத்துருக்காங்க. அகைன் இதுவும் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 44 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 டுவல் செல்ஃபி கேமராவோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 33,000 வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே விவோ S9e அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் டைமென்சிட்டி 800. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அகைன் இதுவும் ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சலோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டாக 27,000 கிட்ட சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோடைய S சீரீஸில் 2 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்டில். கூகுளுடைய பிக்சல் சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்க மாதிரி தெரியுது. பிஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இந்தியாவில் இது லான்ச் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே லிஸ்டிங்காக இருக்க மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GROM2. ஸோ இந்த மாடல் நம்பர் பார்க்கும்போது வந்து இது கூகுள் பிக்சலுடைய 5 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 5A இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி வந்து குளோபலாக கூகுளுடைய பிக்சல் 6 சீரீஸுடைய இமேஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் கூகுள் பிக்சல் 5A இல்லைனா 6 இவங்க லான்ச் பண்ணுறாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். சாம்சங் அவங்களுடைய A சீரீஸில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலாகவும் சரி இந்தியாலையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் ஆக போகுது. இப்போ அடுத்ததாக ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்ச் லிஸ்டிங்கில் வந்து சாம்சங்குடைய A82 வந்து லிஸ்டிங் ஆன மாதிரி தெரியுது. எஸ், இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் கோர் வந்து 755, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2630. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது வந்து இது ஸ்னாப்டிராகன் 855 சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் கேலக்ஸி A82 4G வேரியண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணலாம் ஸ்னாப்டிராகன் 855. ரியல்மி அவங்களுடைய 8 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஏற்கனவே இது 108 மெகா பிக்சல் கேமரா டெக்னாலஜியில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்களே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாக்ஸ் இமேஜே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 உடைய பாக்ஸ் தான் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது இது 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G95 இவங்க கொடுக்குறாங்க. இதுவும் உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் தான். 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் 5000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வாட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ரியல்மி 8 ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெட்மியோடைய நோட் 10 சீரீஸ் இன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறதா தெரியுது. ரெட்மி நோட் 10, நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ். இதில் மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 5G வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி தான் வந்து ரூமர்ஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. ஆனால் இப்போ வந்து ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3மே 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதில் ரெட்மி நோட் 10 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்னாப் ட்ராகன் 732Gயில் கொடுக்குறாங்க. வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ப்ரோ மேக்ஸ் வந்து 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். ஸோ ரெட்மி நோட் 10 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து 5G வேரியண்ட்டுக்கு தான். பட் அந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டே இல்லை, எல்லாமே 4G அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது கேட்கறதுக்கு. பட் இது ஒரு ரூமராகவே இருந்து ரியலில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இவங்க வந்து இன்றைக்கி லான்ச் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணால் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, போக்கோவுடைய F சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F3 அப்படின்னு நேற்றே பார்த்தோம், இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து போக்கோ F3 அதுக்கப்புறம் போக்கோ F3 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரெண்டுமே அகைன் ரீபிராண்டட் தான். உங்களுக்கு ரெட்மி K40 அதுக்கப்புறம் ரெட்மி K40 Pro தான் ரீபிராண்ட் ஆகி வந்து உங்களுக்கு போக்கோ F3 அதுக்கப்புறம் போக்கோ F3 Pro அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்க. இதில் போக்கோ F3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு தெரியல. போக்கோ F3 Pro வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 888 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, போக்கோடைய F3 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்குள்ளே லான்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. ஸோ நீங்கள் போக்கோடைய F சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். பர்சனல் சேஃப்டிக்காக Truecaller லான்ச் பண்ண ஆப் உடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொன்னேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் IQ7. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மோகன்ராஜ். கங்க்ராச்சுலேஷன் மோகன்ராஜ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.